எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரா மற்றும் ஃபத்தேபூர் சிக்ரிங்கிற 2 இடத்துக்கு போகிறோம். மதுரா கிருஷ்ண பரமாத்மா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த ஊர். ஃபத்தேபூர் சிக்ரிங்கிறது இந்தியாவோட தலைநகராக அக்பருடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஊர். அந்த 2 ஊருக்கும் தான் நம்ம போகிறோம். போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம். ஹோட்டல்னால் நம்ம ஊரில் மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் கிடையாது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க. ஹைவேல பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம போகிற வழியில் சாப்பிட்டோம். நம்ம ஊரில் கோதுமை மாவில் பூரி சுடுவாங்க, மைதா மாவில் புரோட்டா சுடுவாங்க. வட இந்தியாவில் அப்படியே மாற்றி செய்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மதுராவில் பார்த்திங்கன்னா திரும்புகிற பக்கம் எல்லாமே கோயில் தாங்க. இது மதுரா தான். கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது, அவங்க விளையாண்டது, அவங்க ஆட்சி செய்தது, அவங்களுடைய வேறு ஒரு சம்பவங்கள் செய்தது எதுவாக இருந்தாலும் அதை கோயில் கட்டி வச்சுருக்காங்க. திரும்புகிற பக்கம் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா கோயில் தான். இப்போ நம்ம நிற்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா விஐபி லைனு. அதுலேயே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இது கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக அந்த வெண்ணெய் திருடி தின்றது, அவங்க விளையாடியது, அவங்க சேட்டை செஞ்சது, அது எல்லாமே நம்ம படிக்கிறோம்ல, அந்த இடம் தான். அவ்வளோ கூட்ட நெரிசலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்மளை பிருந்தாவன்னு கிருஷ்ண பரமாத்மா பிறந்தாங்கள்ல ஒரு சிறைச்சாலையில், அந்த சிறையெலாம் அப்படியே இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாம் பார்த்தோம். ஆனால் அங்கே வீடியோக்கு அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம வீடியோ எடுக்க முடியல. இப்போ மதிய உணவுக்கான நேரம். நம்ம மும்பை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தால் தடுக்கா அப்படின்னு ஆர்டர் பண்ணோம்னா தால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அப்படியே மேலே நிறைய அந்த மிளகாயெல்லாம் போட்டிருப்பாங்க, தாளித்து ஊற்றிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நம்ம வட இந்தியாவில் போக போக தால் அப்படின்னாலே இந்த கருப்பு நிற பருப்பு தான் ஏதோ சமைச்சு கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த தால் மாதிரி நமக்கு ஒரு திருப்தியாக இல்லை. இருந்தாலும் பசிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணோம்னா டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த டிஸ்பிளேல நம்பர் ஓடும், அதை பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். இந்த சிஸ்டம் புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம உள்ளே நுழையிறது ஃபத்தேபூர் சிக்ரி. அக்பர் அரசராக இருந்த காலத்தில் இந்தியாவின் தலைநகராக இருந்தது இந்த ஃபத்தேபூர் சிக்ரி தான். அந்த அரண்மனைக்குள்ளே தான் இப்போ நம்ம நுழையிறோம். ஆயிரத்தி 571 வருஷம் இந்த அரண்மனையை கட்டி முடித்து இந்துஸ்தானோட தலைநகரம் இதுதான் அறிவித்து இங்கே ஆட்சி பண்ணுறாரு அக்பர். ஆனால் ஒரு 14 வருஷம் மட்டும்தான் இங்கே ஆட்சி பண்ணுறார். அதன் பிறகு திரும்ப ஆக்ராக்கே தன்னோட தலைநகரை மாற்றிடுறார். ஏன்னா இங்கே தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். யமுனை நதி ரொம்ப தூரத்தில் இருக்குது. தோண்டுனா எங்கேயுமே தண்ணி வரல. கிணறுகள் வெட்டி பார்க்குறாங்க, தண்ணீர் வரல. அதனால அப்படியே இந்த நகரத்தையும் இந்த அரண்மனையை விட்டுட்டு திரும்ப அக்பர் ஆக்ராக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரண்மனை முழுவதுமே செங்கற்களால் தான் கட்டியிருக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லூடோ கேம் விளையாடுறோம்ல, அதே மாதிரி அக்பருடைய ஆட்சி காலத்தில் அக்பர் லூடோ ரொம்ப பிடிக்குமா. நடுவில் இருக்கிற இருக்கையில் அக்பர் அமர்ந்திருப்பாராம். இங்கே காயின்களுக்கு பதிலாக பெண்கள் தான் நிற்பாங்களாம். அவர் நடுவில் அமர்ந்திருக்க, சுற்றிலும் காயின்களுக்கு பதிலாக பெண்கள் நிற்க, இது ஒரு விளையாட்டாக அக்பர் விளையாடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அதோட வரலாற்று சான்று இது. கலைநயம்னு பார்த்திங்கன்னா, இந்த அரண்மனையில் ஒரு அறையில் ஒரு தூணில் இருக்கிற டிசைன் அரண்மனையில் வேறு எங்கேயுமே இருக்காதான். ஒரு டிசைன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அறை பார்த்திங்கன்னா அக்பருடைய முதல் மனைவி, அவங்களும் ஒரு ராணி தான், இஸ்லாமிய பெண். அவங்களுடைய அறை இது மிக சிறியதாக இருக்குது. இது அக்பருடைய அறை. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். முன்னாடி ஒரு இருக்கை இருக்குது. அந்த குளத்தில் முழுவதுமே வாசனை திரவியங்கள் ரொப்பி வச்சுருப்பாங்களாம். எப்பயுமே அக்பருக்கு வாசனையாக இருக்கணுன்ட்டு இந்த தொட்டிலையும் நிறைய வாசனை திரவியங்கள் ரொப்பி வச்சுருப்பாங்களாம். இது அக்பருடைய அறை. காற்றடிச்சிச்சின்னா இந்த வாசனை அப்படியே அக்பருடைய அறைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது உணவு விடுதி.
உணவுகள்லாம் நிறையா சமைச்சு கொண்டு வந்து காலையில் இதில் லைனாக வச்சுருவாங்களாம். பஃபெட் சிஸ்டம் தான். அந்த அரண்மனையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், மன்னர் எல்லோரும் வந்து இங்கே உணவு எடுத்து அவங்க வந்து சாப்பிடுவாங்களாம். அப்போயே பஃபெட்லாம் இருந்திருக்கு பாருங்கள், 1570-75லேயே. இது வந்து மாமன்னர் அக்பருடைய படுக்கை அறை. கட்டில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. இதுதான் அக்பருடைய படுக்கை அறை. இப்போ பார்த்தீங்கன்னா படுக்கை அறையிலேருந்து நேராக அவருடைய 3வது மனைவி ராணி ஜோதா அவர்களுடைய ரூமுக்கு போகிறதுக்கான வழி. முதல் 2 மனைவிகளும் அக்பருடைய அறைக்கு அக்பர் கூப்பிட்டா வருவாங்களாம். ஆனால் ஜோதா அப்படிங்கிறவங்க மட்டும் அவங்க அக்பருடைய அறைக்கு வரமாட்டாங்களாம். அக்பர் தான் அவங்கள தேடி போவாராம். அதனால அக்பருடைய படுக்கை அறையிலிருந்து ஜோதா அவர்களுடைய அரண்மனைக்கு நேராக ஒரு வழி வச்சு கட்டியிருக்கிறாங்க. இதுதான் ஜோதா அவர்களுடைய அரண்மனை. மற்ற 2 மனைவிக்கும் ஒரே ஒரு அறை மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காரு அக்பர். ஆனால் ஜோதாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தனி அரண்மனையை கட்டி கொடுத்துருக்கார். ஏன்னா அக்பர் முதல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணுறாரு, குழந்தை இல்லை. அடுத்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் பண்ணுறார், குழந்தை இல்லை. அதன் பிறகு 300 மனைவிகள் திருமணம் பண்ணியும் குழந்தை இல்லை. அதன் பிறகு தான் ஜோதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணி அவர்கள் மூலமாக ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்குது. அதனால அக்பருக்கு ஜோதா மேலே மிகப்பெரிய அளப்பரிய அன்புன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய அரண்மனையை தனியாக ஜோதா அப்படிங்கிறவங்களுக்கு கட்டியிருக்காரு. அதே மாதிரி ஜோதா அவர்களுக்காக தனியாக கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்க வழிபடுறதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவுடைய சிலை வச்சு கொடுத்துருக்காரு. துளசி மாடம் வச்சு கொடுத்துருக்கிறாரு. அதாவது ஒரு பெரிய இஸ்லாமிய சக்கரவர்த்தியுடைய அரண்மனைக்குள்ளே ஒரு இந்து பெண்மணி தனக்கான கோயில் கட்டி தனக்கான வழிபாட்டு முறைகளை வச்சு ரொம்ப அற்புதமாக வாழ்ந்திருக்காங்க. அதற்கு அந்த மன்னர் அனுமதிச்சார் அப்படிங்கிறது தான் அவர் மேலே உள்ள பெரிய மரியாதைக்கு காரணமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போகிறது ஜோதா அவர்களுடைய மாலை நேரத்தில் அவங்க தோழிகளோட சேர்ந்து விளையாடுவதற்கான இடம். மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்த உடனே நேராக அப்படியே அந்த இடம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜோதா அவர்களுடைய இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி திரும்பி போகிற மாதிரி இருக்குது. அதாவது வெளியிலேருந்து பார்த்தா உள்ள நேராக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வளர்ச்சி கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஜோதா அவர்களுக்கான மாலை நேரத்தில் அவங்க நேரத்தை கழிப்பதற்கு தோழிகளுடன் எவ்வளவு பெரிய அரண்மனை கட்டி கொடுத்துருக்காருன்னு. முகலாய சாம்ராஜ்யத்தில் பல மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் அக்பருக்கு மட்டும் இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் வந்து எல்லா மதத்தையும் மதித்தார். தன்னுடைய மக்கள் விரும்புகிற கடவுளை வழிபட அவர் அனுமதித்தார். மக்கள் மேலே வரிகள் எதுவுமே போடுறதில்ல. தேவையற்ற வரிகள் இருந்தால் அதையும் நீக்கினார். இப்படி ஒரு நல்ல மிகச்சிறந்த பண்பாளராக இருந்ததுனால தான் இன்று வரை மக்கள் வந்து அக்பர் மேலே ஒரு நல்ல மரியாதையும் நல்ல மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பீர்பால் முதற்கொண்டு 9 நல்ல அமைச்சர்களை கூட வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவர்கள் ஆலோசனைப்படி எல்லாமே செஞ்சதுனால தான் அக்பர் வந்து ஒரு நல்ல அரசராக திகழ்ந்தார்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அக்பருக்கு ஒரு குரு இருந்தார். அவர் பேர் ஷேக் சலீம் சிருஷ்டி. இந்த அரண்மனையவே தன்னுடைய குருவுக்காக கட்டி கொடுத்துருக்காருன்னா பாருங்கள். ஏன் இந்த குரு மேலே மட்டும் அக்பருக்கு இவ்வளோ பெரிய மரியாதைன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் வந்து ஆக்ராவை தலைநகரமாக கொண்டு தான் இந்துஸ்தானை ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். முதல்ல ஒரு திருமணம் பண்ணுறாரு இஸ்லாமிய பெண்ணை, குழந்தை இல்லை. அதன் பிறகு ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் பண்ணுறாரு, குழந்தை இல்லை. அதன் பிறகு 300 மனைவிகள் திருமணம் பண்ணி பார்க்குறாரு, குழந்தையே பிறக்கலை. ரொம்ப மன வருத்தத்துலேயும் வேதனையிலையும் இருக்கிறார். அப்போ தான் கேள்விப்படுறாரு, ஃபத்தேபூர் சிக்ரிங்கிற ஊரில் ஒரு ஞானி இருக்கிறாரு, சூஃபி ஞானி, நீங்கள் அவரை போய் சந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இந்த ஞானியை வந்து சந்திக்கிறார். அவர் வந்து நீ ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ணினா உனக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதே போல் அக்பர் போய் ஒரு இந்து பெண் ஜோதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணுறாரு. அவங்க மூலமாக இவருக்கு ஜஹாங்கீர்னு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தன்னுடைய குருவோட பேரை தான் வைக்கிறார், சலீம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு தான் அவர் ஜஹாங்கீர்னு அழைக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க. அந்த மரியாதை காரணமாக, தன்னுடைய குரு பேரில் இருந்த மரியாதை காரணமாக தான் தன்னுடைய தலைநகரத்தையே ஆக்ராவிலிருந்து ஃபத்தேபூர் சிக்ரிக்கு மாற்றினதாக சொல்கிறாங்க. தன்னுடைய குருவுக்காக இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டி கொடுத்து, அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் எல்லாம் தங்கிறதுக்கு அறை கட்டி கொடுத்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காரு. அந்த குரு இறந்ததுக்கு பிறகு தாஜ்மஹால் மாதிரியே வெள்ளை நிறத்தில் ஒரு அழகிய
ஒரு மசூதி மாதிரி கட்டி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் சொற்படி கேட்டு நடந்ததுனால தான் அக்பர் வந்து ஒரு நல்ல அரசராக இருந்தார். அந்த ஞானி வந்து எல்லா மதத்தையும் கடந்தவராக இருந்ததுனால தன்னுடைய சீடரான அக்பரையும் அதே போல் ஆக்குனாருன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் வந்து குற்றவாளிகளுக்கு யானையை வைத்து மிதித்து கொள்ளும் தண்டனை கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அக்பர் அமர்ந்திருக்கிற இடம். நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அக்பர் அமர்ந்திருப்பார். இது வந்து ஆம்காஸ், அதாவது எல்லா பொதுமக்களும் அக்பரை சந்திப்பதற்கான இடம். முதல்ல வந்து இது வந்து சாதாரண பாறையாக தான் இருந்துச்சான். இப்போ தான் கவர்மெண்ட் வந்து புல்வெளியாக மாற்றிருக்காங்க. அக்பருடைய வரலாறு, அக்பருடைய அரண்மனையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த வரலாறை கேட்டுக்கிட்டே நம்ம அதை சுற்றி பார்க்குறதுக்கு தினந்தோறும் மக்கள் கூட்டமாக வர்றாங்க இங்கே. இதுதான் அந்த ஃபத்தேபூர் சிக்ரி ஊர். இப்போயும் வந்து ரொம்ப வறட்சியான ஊராக தான் இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறை இப்போ கூட இருக்கிறதாக சொல்கிறாங்க. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தான் டில்லி மாதிரி ஆயிருக்க வேண்டிய இந்த ஊர் வந்து இன்றைக்கி வந்து சாதாரண சிறிய ஊராக இருக்குது. அக்பரே தண்ணி பற்றாக்குறை காரணமாக தான் திரும்ப தன்னுடைய தலைநகரத்தை ஆக்ராவுக்கு மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சுற்றி பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ நம்ம ஆக்ராவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. காலையிலேருந்து அலுப்பு. மதுரா போய் அங்கே கூட்டத்தில் நெரிசி நின்று, அதன் பிறகு மதுராவில் விருந்தாவன் போய், அப்புறம் ஒரு 250 கிலோமீட்டர் ஒரு 6 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஃபத்தேபூர் சிக்ரி அரண்மனைக்குள்ளே போய் அவ்வளோ பெரிய அரண்மனையை நடந்தே சுற்றி பார்த்து டயர்டாகி ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இரவு உணவு இங்கேயே வந்து பஃபெட்டு தான் இருந்துச்சு. அதனால் நம்ம இரவு உணவு முடிக்கிறோம். நல்லா போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளைக்கு தாஜ்மஹால் சுற்றி பார்க்குறோம் சூப்பராக. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு போர் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குளிர் வேறு பயங்கரமான குளிர். ஏன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் அவ்வளோ குளிர் நடுக்குச்சு. சரி அப்படியே வாக் போகலான்னு போனோம். அங்கே கல்யாண மாப்பிள்ளையை வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு நைட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கினோம். நீங்களும் அப்படியே இதை பாருங்கள், எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு. நம்ம நாளைக்கு சூப்பராக தாஜ்மஹால் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். அங்கே இருக்கிற ஃபோர்ட் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். குட் நைட்.